ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒய்எம்எஸ்சி ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் நல்லபடியாக பொங்கல் கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லபடியாக கொண்டாடினோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதுதான் நம்ம வீட்டில் போட்ட கோலம். நாங்கள் ஒரு மணிக்கு முன்னெல்லாம் கோலம் போட்டு முடிச்சுட்டு குளிச்சுட்டு பொங்கல் பானை வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணுறதுக்காண்டி எல்லாமே ரெடி பண்ணோம். இது கீழே டைல்ஸுங்கிறதுனால நம்ம தீ போட முடியாதுங்கிறதுனால நாங்கள் மண்ணெல்லாம் போட்டு அதில் செங்கல் எடுத்து வச்சு செங்கல் அழகாக கோலம் போட்டு அடுப்பு ரெடி பண்ணி நாங்கள் அதில் பொங்கப்பானை வச்சுருக்கோம். பொங்கப்பானைக்கு எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மாவிலை, அதுக்கப்புறம் பொங்கப்பூ இதெல்லாம் வச்சு தான் பொங்கப்பானை நாங்கள் அலங்கரிச்சிருக்கோம். பொங்கப்பானைக்குள்ளே இருக்கிறது அரிசி பால் ஃப்ரெண்ட்ஸ். அரிசியை கழுவி ஒரு 5 நேரம் நாங்கள் சாமி கும்பிட்டு ஊற்றி வச்சுருக்கோம். நாங்கள் பால்லாம் இதில் ஊற்ற மாட்டோம், பசும்பாலெல்லாம் அரிசி பால் தான் ஊற்றி வைப்போம். நாங்கள் இப்படி ஊற்றி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அம்மா பொங்கல் நல்லபடியாக பொங்கி வரணும், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி சாமி கும்பிட்டுட்டு பொங்கப்பானைக்கு ஆரத்தி காட்டி பொங்கல் வைக்க ஆரம்பிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அம்மா தீபாரதனை காட்டிட்டு கீழே அடுப்பு கீழே அந்த கற்பூரத்தை வச்சுட்டாங்க. நாங்கள் இனி பொங்கல் பொங்கி வர ஓலையை வச்சு தான் நாங்கள் அதுக்கு தீ போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்போந்தான் சீக்கிரம் பானை சூடாகி சீக்கிரத்தில் பொங்கி வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 3 பக்கம் சுற்றி இருந்து நான் என்னோடய பசங்க எங்கள் அம்மா அப்பா எல்லோரும் சேர்ந்துருந்து நாங்கள் ஒன்றா சேர்ந்துருந்து நல்லபடியாக இந்த பொங்கல் வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக சுற்றி பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி எல்லா உறவுகளோடு சேர்ந்து இருந்து தான் நம்ம திருநாள்களை கொண்டாட முடியும். அப்போ தான் இன்னும் மகிழ்ச்சியாக அது நல்லபடியாக அது மகிழ்ச்சியானதாக நிறைவு பெறும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு பொங்கல் பானை நல்லபடியாக பொங்கி வந்ததுக்கப்புறம் அம்மா அரிசியை கழுவி ஊற வச்சுருந்தாங்க. அந்த அரிசியை எடுத்து அம்மா இப்போ பொங்கல் பானையில் போட்டுக்கிறாங்க. அரிசி போட்டதுக்கப்புறமும் நம்ம வீட்டில் பொங்கல் எப்படி பொங்கி வருதுன்னு பாருங்கள். எவ்வளோ பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பாருங்களேன். அழகாக பொங்கி வருது, நெருப்பும் எப்படி எரியுது பாருங்கள். இது பொங்கி வந்ததுக்கப்புறம் நாங்கள் அடுத்து சூரிய பகவானுக்கு படையல் போடுறதுக்காண்டி நாங்கள் எல்லா காய்கறிகளையும் எடுத்து வச்சு இந்த பொங்கல் திருநாளுக்கு ரொம்ப ஃபேமஸானதே என்னதுன்னு ஏற்கனவே நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். கரும்பு, பனங்கிழங்கு, மஞ்சக்கிழங்கு, பொங்கப்பூ இதெல்லாம் வச்சு நாங்கள் எல்லாத்தையும் சாமிக்கு படையலுக்கு ரெடி பண்ணி வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். கிழங்கு, பனங்கிழங்குலாம் அழகாக எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமானது, அந்த மஞ்சக்கிழங்கு நம்ம வீட்லேயே அது ஹார்வெஸ்ட் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். போன வருஷத்தில் உள்ள மஞ்சக்கிழங்கு எடுத்து பசங்க நட்டு வச்சுருந்தாங்க. அந்த கிழங்கு இந்த பொங்கலுக்கு எங்களுக்கு அறுவடைக்கு தயாராகி கிடச்சிது. கிழங்கு நல்லா விளைஞ்சிருந்துச்சு, மஞ்சக்கிழங்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் அதையும் எடுத்து சூரிய பகவானுக்காக அதில் வச்சுட்டோம். அப்புறம் அம்மா சாமிக்கு ஆரத்தி காட்டுறதுக்காண்டி சாம்பிராணிலாம் இடித்து ரெடி பண்ணி நாங்கள் இங்கே பொங்கல் வச்ச அடுப்புலையே சிரட்டெல்லாம் சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அம்மா அதுக்குள்ளே அங்கே பூஜைக்கு தேவையான எல்லாத்தையும் அழகாக அரேஞ்ச் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சு பொங்கல் பானையெல்லாம் இறக்கி வச்சுட்டோம். நாங்கள் சூரியன் வர்றதுக்கு முன்னையே பொங்கல்லாம் வச்சு அழகாக இறக்கிட்டோம். கரெக்டாக சூரியன் உதிக்கிற நேரம் அவருக்கு ஆரத்தி காட்டணுங்கிறதுக்காண்டி கொஞ்சம் அப்படி இது பண்ணி டிலே பண்ணி கரெக்டாக எங்களுக்கு டைமும் சூரிய பகவான் ஏறி வரவும் மேலே அவர் உதிச்சு வரவும் நாங்கள் ஆரத்தி கட்டவும் கரெக்டாக கொடுத்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த தைப்பொங்கல் நம்ம சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக உள்ளதுனால நாங்கள் சூரிய பகவான் வர வெயிட் பண்ணி தான் சூரிய பகவான் வரவும் நாங்கள் ஆரத்தி காட்டினோம். எல்லாம் எடுத்து வச்சு அம்மா பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதில் நிறைய கிழங்குலாம் நம்ம வீட்டிலையே ஹார்வெஸ்ட் பண்ணது தான். அந்த வீடியோ நாங்கள் பசங்க ஹார்வெஸ்ட் பண்ணதை எடுத்து வச்சுருக்கேன். அதை இன்னொரு நாள் உங்களுக்கு நான் கண்டிப்பாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கரும்பெல்லாம் வச்சு கரும்புக்கெல்லாம் மஞ்சள் இலை கட்டிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் பூஜை கொடுத்துட்டு சாமிக்கு படைச்ச இந்த பொங்கலை எடுத்து காகத்துக்கு வச்சோம். காகத்துக்கு வச்சு காகத்துக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் அதுக்கப்புறம் வீட்டை சுற்றி உள்ள நம்ம சொந்த பந்தங்கள், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏன்னா அவங்களுக்கெல்லாம் கொண்டு நாங்கள் பொங்கலை கொடுத்தோம். எல்லாருக்கும் கொடுத்து நம்மளோட அன்பையும் அவங்கக்கிட்ட கூட ஷேர் பண்ணிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டில் உள்ள நாங்கள் சாப்பிட ஆரம்பித்தோம் பொங்கலை. அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியாக பொங்கல் இதை இனிதான் நல்லபடியாக கொண்டாடி முடித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது போல் நல்லா கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கடவுளோட இது எல்லாத்துக்கும் கிடைக்கட்டும். இந்த வருஷம் எல்லாரும் செழிப்பாக வாழணும்னு தை மாதம் பிறந்திருக்கு. இனி எல்லாருக்கும் நல்ல வழி பிறக்கணும்னு நம்ம கடவுளை வேண்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் வெளியே அடுப்பு கூட்டி நம்ம சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக வெளியே அடுப்பு கூட்டி பொங்கல் வைக்கணும். இப்போல்லாம் ட்ரெண்டிங் சொல்லிட்டு எல்லாருமே வீட்டிலேயே கேஸ் அடுப்புலேயே வச்சுட்டு போயிடுறாங்க.
அதை விட நம்ம வெளியே வச்சு வைக்கும்போது தான் இப்போ இருக்கிற நம்மளோட 2K கிட்ஸ்க்கு நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் இதனுடைய சிறப்பம்சங்கள் தெரியும். எப்படின்னா நீ பொங்கல்னால் இப்படி தான் வைக்கணும், சூரிய பகவானுக்கு வெளியே வச்சு தான் பொங்கி இது பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். நம்மளே நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு இது பண்ணும்போது நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம முன்ன நம்ம தாத்தா பாட்டிங்க ஒவ்வொரு விழாக்களையும் ஒவ்வொரு பண்டிகைகளையும் எப்படி கொண்டாடினாங்கங்கிறது நம்ம குழந்தைங்களுக்கு தெரியாமலே போயிடும். அதனால் எல்லா பழக்கங்களையும் கரெக்டாக சொல்லிக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார்